சென்னை தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவராக மூத்த விஞ்ஞானி அமுதா பொறுப்பேற்று இருக்கிறார். யார் இவர்? இவரது பின்னணி குறித்து பார்க்கலாம். அமுதா கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் வானிலை ஆய்வு மையத்தில் பணியாற்றி வருகிறார். வடகிழக்கு பருவமழை தரவுகளை ஆராய்ந்து அதில் முனைவர் பட்டம் பெற்றவர். நான் முனைவர் பட்டம் வடகிழக்கு பருவமழை குறித்த தரவுகளை ஆய்வு செஞ்சு பண்ணியிருக்கேன். இந்திய வானிலை ஆய்வுத்துறையில 34 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். இந்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநராக இருந்த பாலச்சந்திரன் பணி ஓய்வு பெற்ற நிலையில் 34 ஆண்டுகளாக வானிலை ஆய்வு பணியில் இருந்து வரும் அமுதா தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். எப்படி இந்த துறைக்கு வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பெற்றோர் ஒரு பெண்ணா இருக்கும்போது சுய ஃபினான்சஸ் இருக்கணும், யூ ஹாவ் டு பி டிபெண்ட் ஃபினான்ஷியலி தற்சார்பு உடையவங்களா இருக்கணும் அப்படின்றதுனால அப்பா நிறைய எக்ஸாம்ஸ் எழுத சொல்லுவாங்க. நானாக எழுதுனது அப்பா சொல்லி தான் எழுதுனது. ஸோ ஒன்றொன்னா எழுதி நிறைய துறைகளில் எனக்கு வேலை கிடச்சிது. பட் இந்த துறையில் ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக இருந்ததுனால இந்த துறையை தேர்ந்தெடுத்து இந்த வேலைக்கு வந்தேன். சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டிற்கான மழை, வெயில், தட்பவெப்ப நிலை உள்ளிட்டவை குறித்த தகவல்களை வழங்கி வந்த நிலையில் இனி வானிலை சார்ந்த தகவல்களையும் அமுதா வழங்குவார் என கூறப்படுகிறது. நிச்சயமா சவால்கள் நிறைந்த ஒரு பூமியில தான் நம்ம இப்ப வசிச்சுட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் நிறைய இருக்கு. We have to coexist with climate change. But adaptative measures have to. பாலச்சந்திரனுக்கு முன்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநராக இருந்த ரமணன் பள்ளி மாணவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.